ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கிச்சம்மா சமையல். இன்றைக்கி நம்ம chola poori எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 1/2 kg, 50 கிராம் கோதுமை மாவு, தயிர் 2 ஸ்பூன், சர்க்கரை 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பேக்கிங் சோடா தேவையான அளவு, ரவை 1 ஸ்பூன், ஆயில் தேவையான அளவு. இவ்வளோ தான் நமக்கு தேவையானது. இதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை 50 கிராம், மைதா 500 கிராம் எடுத்திருக்கேன். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கலாம். சர்க்கரை 1 ஸ்பூன், ரவை 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், உப்பு நமக்கு தேவையான அளவு, தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். அதிகமாக தண்ணி விட்டுறக்கூடாது. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மூடி வச்சிடலாம், ஊறட்டும். இப்போது நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இதை ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் ஊறட்டும். இப்போ மூடி வச்சாச்சு. இப்போது நமக்கு தேவையான சைஸில் உருட்டி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பூரி போட்டு எடுத்துடலாம். லேசாக அழுத்தி விட்டால் போதும், உப்பி வந்துடும். இப்போ திருப்பி போட்டு எடுத்துடலாம். chola poori ரெடி ஆயிடுச்சு. இப்போ chola poori ரெடி ஆயிடுச்சு. இது சன்னா மசாலாவோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் போடுறேன்.